ராமாயணா படத்துலேருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டாங்க. வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். 4 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் விஷுவலாக. அண்ட் இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் தான் பார்த்தேன். ஸ்பைடர்மேன் படம் பார்க்கும்போது 3D அவ்வளோ சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக நம்ம எஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராவணனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ராவணன் தான் நம்ம எஸ் வந்து ரொம்ப ஆப்டாகவே இருக்காரு. ராவணன் தான் இப்படி தான் இருப்பாருன்ற மாதிரி நம்ம எஸ் நடிச்சிருக்காரு. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ராமனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரம்பீர் கபூர் தான் நடிச்சிருக்காரு. ரம்பீர் கபூர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராமனான்ற வந்து லுக்குக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் தான் இருக்காரு. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது சூப்பனகை யாருன்றது உங்க எல்லாத்தையுமே தெரியும். நம்ம ரகுல் பிரீத் சிங் தான். அவங்க அவ்வளோ சூப்பராகவே இந்த ஒரு ட்ரெய்லரில் இருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் இப்போ மீம்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் நம்ம சீதானா இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி சாய் பல்லவி அதுக்கேற்ற மாதிரி ஒரு லுக்கில் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 crores அதுக்கேற்ற மாதிரியான விஷுவல் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட விஷுவல் நிறைய கிரிட்டிசிசம் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க தான் சொல்லி ஆகணும். அண்ட் போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுமானம் காட்டவே இல்லை. நிறைய பேர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம அனுமானோட லுக்கை. அண்ட் இந்த ஒரு ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ரிலீஸ் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சினிமா பேஸ் தெரிஞ்சுக்க பேஜ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வைங்க.